ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம லேப்டாப்பில் இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது அதுக்கான சப்போர்ட்டட் ஃபைல்ஸ் இருந்தால் தான் அது இன்ஸ்டாலேஷன் ஆகும். அப்படி இல்லைன்னா இன்ஸ்டாலேஷன் ஆகாது. ஸோ அப்படி தான் இன்றைக்கி வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு 2 அப்ளிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். நான் ஆரக்கிள் விர்ச்சுவல் பாக்ஸும் MySQLம் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணுறேன். ஸோ அந்த ரெண்டுத்துக்குமே ஒரு எரர் வருது பாருங்கள். அந்த ரெண்டுத்துக்கான சொல்யூஷனும் ஒன்று தான். ஸோ அது வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் VM விர்ச்சுவல் பாக்ஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது Microsoft Visual C++ 2019 Redistributable package being installed first அப்படின்னு வந்து எரர் வந்திருக்கு. நெக்ஸ்ட் MySQL இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது Visual C++ 2019 Redistributable package to be installed அப்படின்னு போட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ ரெண்டுத்துக்கான சொல்யூஷன் ஒன்று தான். சரி வாங்க பார்க்கலாம் எப்படின்ட்டு. நான் அகெயின் வந்து திரும்ப நான் இன்ஸ்டாலேஷன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு டைமு. இப்போ MySQL இன்ஸ்டால் பண்ணுறோம். ஸோ இன்ஸ்டால் பண்ணும்போது தான் இந்த மாதிரி எரர் வருது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போது நான் விர்ச்சுவல் பாக்ஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறேன். இப்போ விர்ச்சுவல் பாக்ஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது இந்த மாதிரி எரர் வருது. ஓகேங்களா? ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஃபைல் தான் இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறோம். அது பண்ணதுக்கப்புறம் இது ரெண்டுமே வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ அது வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் உங்களுடைய ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க. லேப்டாப்பில் இருக்கிற ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு Microsoft Visual C++ Redistributable அப்படின்னு போட்டுட்டு சர்ச் பண்ணுங்கள். ஸோ சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு லிங்க்கே வரும். அந்த ஃபஸ்ட் லிங்க் ஓப்பன் பண்ணிங்க. கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 64 பிட்டுக்கானது இங்கே கொடுத்துருப்பாங்க. ஓகே, உங்கள் மிஷின் வந்து 64னா 64 இன்ஸ்டால் பண்ணுங்கள், 32னா 86 இன்ஸ்டால் பண்ணிங்க. ஸோ இந்த லேப்டாப் வந்து 64 நான் 64 இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் இந்த ஃபைல் வந்து டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணிங்க. செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஓகே, இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிச்சு. ஸோ இது க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போது திரும்ப அந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து இன்ஸ்டாலேஷன் ட்ரை பண்ணலாங்க. இப்போ வந்து நான் MySQL விர்ச்சுவல் பாக்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறேன். இப்போது நீங்கள் பிஃபோர் பார்த்துருப்பீங்க, ஒரு வார்னிங் வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நார்மல் இன்ஸ்டாலேஷன் பேஜுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ விர்ச்சுவல் பாக்ஸ் இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நம்ம MySQL செக் பண்ணலாம். ஓகே, இப்போது விர்ச்சுவல் பாக்ஸ் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ MySQL இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வார்னிங் இல்லாமல் இன்ஸ்டாலேஷன் பேஜ் போயிடுச்சு. ஸோ அவ்வளோதான். நீங்கள் எப்போல்லாம் வந்து இந்த மாதிரி இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறீங்களோ அப்போ இந்த பேக்கேஜை மட்டும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள். உங்களால் வந்து அந்த சாஃப்ட்வேர்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ இது தவிர உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸோ இல்லை நீங்கள் வேறு ஏதாவது இஷ்யூ ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நான் இந்த எரர் செக் பண்ணிவிட்டு அதுக்கான சொல்யூஷனும் நான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக்கேஜ் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு அதையும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதுக்கு ஓப்பன் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது தவிர உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலோ அல்லது இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு உங்களுக்கு ஒர்க் ஆகுதா இல்லையான்றதை கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.